வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன தத்துவத்தை சொல்லப்படுற சுவாமிஜி அப்படின்னா, உலக தத்துவ ரகசியம் அப்படின்னு சொல்றாரு. நாலூர் நற்சிந்தனையிலிருந்து உலக தத்துவ ரகசியம். என்ன உலக தத்துவ ரகசியம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், எதை பார்க்குறோம்? கண்கள் மூலியமாக, காதின் மூலமாக, மூக்கின் மூலமாக முகர்றோம். இப்படி எல்லா விதத்துலேயும் நம்ம 5 புலன்களையும் என்ன பண்ணுறோங்க? உலக இன்பத்தை அனுபவிக்கிறோம். அப்படி 5 புலன்கள் வழியாக அழுத்தம், ஒளி, சுவை, மனமாக நம்ம உணர்கிறோம். அப்போ எதை கொண்டு உணர்கிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஒரு ஆற்றுல தண்ணி போகுதுன்னு பாருங்கள், தண்ணி இருந்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆறு ஓடுதா இல்லையா? பழைய தண்ணி இருக்காது, அது தண்ணி ஓடிட்டே இருக்குது. அப்போ தொடர்ந்து ஆறு இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது என்ன பண்ணுங்க, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு தண்ணி அதுக்கப்புறம் வரக்கூடிய தண்ணியில் கிடையாது. ஏன்னா அது ஓடிக்கிட்டே இருக்குது, ஆனால் பார்த்தா இருக்குது. அது போல தான் நம்ம என்ன பண்ணுறோங்க, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த தண்ணியை பாய்ச்சிறோமோ அந்த தண்ணியை அதுக்கேற்ற மாதிரி அது ஒரு பதிவை கொடுத்து விட்டு போகுது. இப்போ தண்ணி என்ன பண்ணுறோம்? வேஸ்ட்டாகவும் பண்ணுறாங்க. நிலத்துக்கு பாய்ச்சினா விளைச்சல் தரும், சேர்த்து வச்சா சேமிப்பாகும். எந்த விதத்துலையா தண்ணி என்ன பண்ணுறோங்க? தண்ணி இல்லாத இடமே கிடையாது. தண்ணி தான் நம்மளுக்கு ஆதாரம் எல்லாமே. அப்போ அந்த தண்ணியை நம்ம என்ன பண்ணுறோங்க? எந்த விதத்துலையா நம்ம பயன்படுத்தி கொள்கிறோம். அப்போ சேமித்து வச்சுக்கிறதும், அதை சேர்த்து வச்சுக்கிறது, அதை பராமரிக்கிறது, அதை நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியை, ஓடுற ஆற்று தண்ணியை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது கடலில் போய் கலக்க தான் போகுது, ஒன்றும் வேஸ்ட்டாக போகிறதில்ல. போய் கடலில் கலந்து திருப்பி மேகமாகி மழை பெஞ்சு திருப்பி நமக்கு வரதான் போகுது. ஆனால் அது எந்த விதத்தில் உபயோகம் ஆகிறது அப்படின்றது தான் இங்கே ஒரு கேள்வி. அப்போ அந்த தண்ணி நமக்கு எப்படி உபயோகம் ஆகுது அப்படின்னா, வேஸ்ட்டாக போச்சுன்னா வேஸ்ட்டாக தான், ஆனால் சேமித்து வச்சா நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதுபோல் பயிருக்கு பாய்ச்சலாம், வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம், குடிக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே 72% எப்படி பூலோகத்தில் இந்த மண் உலகத்தில் நீர் இருக்கோ, அதுபோல் மனிதனோட உடல்லையும் 72% நீர் தான் நம்மளுக்கு சூழ்ந்து கொண்டு ஆக்கத்தையும் கொடுத்துட்டு இருக்குது. அது போல தான் இந்த 5 புலன்கள் வழியாக நம்ம ஜீவகாந்தம் சொல்லக்கூடிய மனதை நாம் இயக்கும்போது என்ன பண்ணுறோங்க? பார்க்குறோம் தானே, கேட்குறோம் தானே, நுகர்றோம் தானே, சாப்பிட்றோம் தானே, கேட்குறோம், பேசுகிறோம் தானே அப்படின்னு நினைக்கிறோம். எதை கொண்டு? அங்கே இருப்பு இருந்தால் நீங்கள் செலவு செய்யலாம். அங்கே இருப்புலேருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா யாருக்கு நஷ்டம்? அப்போ நமக்கு தான் நஷ்டம். ஏன் அப்படின்னா, மனவள கலையில் மட்டும்தான் சுவாமிஜி அழகாக சொல்லியிருக்காரு, மனம் என்பது உயிரின் படர்க்க நிலையே அப்படின்னு இருக்காரு. அப்போ அந்த மனம் இயக்க நிலையாக எதுலேருந்து இயங்குதுங்க? ஒரு வத்தி ஏற்றி ஒரு இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா அங்கேருந்து வாசனை வருது. அதுபோல் நம்மக்கிட்ட உயிர்னு ஒன்று இருந்தால் தானே மனம்னு ஒன்று இயங்கும். எல்லோரும் மனதை வச்சுக்குங்கன்னு தான் சொன்னாங்களே ஒழிய, மனவள கலையில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உயிரை பிடிச்சிங்கன்னா மனதை நம்ம கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வரலாம். அப்போ தண்ணியை செலவு பண்ணுறதும் சேமித்து வைக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அது போல தான் உயிர் சக்தி நமக்கு இறைவன் கொடுத்துருக்குறான் அப்படின்னா அந்த மனதை கொண்டு தான் நாம் சிறப்பாக வளப்படுத்த வேண்டும். 5 புலன்கள் வழியாக இயங்குவதும், எண்ணங்கள் மூலமாக நினைப்பதும். அப்போ நான் 5 புலன்கள் வேணும், தேவை. ஆனால் எப்படி? தேவைக்கு. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சினியான்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதான் சுவாமி மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் சொல்லியிருக்காங்க பெரியவங்க. மனமது மற்றில்லா மகிழ்ச்சி என்றோ, மனதை தாழ்த்திட அங்கு துன்பமே அப்படின்னு. அப்போ மனதை உயர்த்திட அது பேரின்பு நிலையை அடையும். அப்போ எதை கொண்டு? மனிதன் அப்படின்னாவே சுவாமி அழகாக சொல்ல பாருங்க, மனம் ப்ளஸ் இதம் மனிதன். அப்போ மனதை இதமாக வைத்து கொண்டால் எப்படி நம்ம இப்போ நீரை சேமித்து வச்சுக்கிட்டோமோ அதுபோல் நம்ம என்ன பண்ணுறோங்க, மனம் கொண்டு நாம் சிறப்பாக இயங்கணும் அப்படின்னா இந்த மனதை கொண்டு தான் உலக தத்துவ ரகசியத்தையும் சரி, எனக்குள்ளே இருக்கிற ரகசியத்தையும் சரி, எதையுமே நம்ம புரிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும், வாழ்க்கையில் பயன்படுத்த முடியும், பண்படுத்த முடியும். அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி சொல்கிறார், உலக தத்துவ ரகசியத்தை நீ தெரிஞ்சதுக்கு முன்னாடி உன்னை பற்றி அறிந்து கொள். அதாவது உன்னை நீ அறிவாயாகன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அப்போ சுவாமிஜியோட பாடலில் நிறைய கொடுத்துருக்காரு மனதுக்கான. ஏன்னா மனவளக்கலை அப்படின்னா தான் நிறைய பேருக்கு தெரியும்.
அப்போ அந்த விதத்தில் நம்ம மனதை உயர்த்தி கொண்டு வாழ்க்கையில் எல்லா வகையிலும் உலகத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உலகத்தில் இருக்க அனைத்தும் பஞ்சபூதங்களாட்டும் எல்லாமே நமக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியம்தான். நம்மை உணர்ந்து கொண்டோம் அப்படின்னா உலகத்தை புரிந்து கொள்ளலாம். அந்த விதத்தில் நாம் அத்தனையும் இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறைப்பொருளாக இருக்கக்கூடிய மனதை அன்றி வேறு எதனால் உலகத்தை அறிகின்றோம் அப்படின்ற தத்துவத்தை உணர்ந்து கொண்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதி வெற்றி உயர்வுதான் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பு அளித்த இறைநிலைக்கும் குருவலுக்கும் இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளவர்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.